கிறிஸ்தவம் இந்தியாவிற்கு வந்து 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்பதற்கான சான்றுதான் தோமா கட்டிய இந்த தேவாலயம். இது ஒரு வரலாற்று உண்மை. தோமா இந்த சிற்றாலயத்தை கட்டி பாருங்க, அவருடைய கையினாலே கார்விங் செய்யப்பட்ட ஒரு சிலுவை, திருச்சிலுவை. இது ஒரு வரலாற்று நினைவு சின்னம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக இந்த கல் நம்ம இந்த இந்தியாவிலே, குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார், அவரோட இருந்த தோமா இங்கு வந்தார். இது மூலமாகத்தான் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்தியாவிலே இயேசு கிறிஸ்து அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறி இன்றளவும் கிறிஸ்தவத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றனர். தோமா என்கிற சீசன் ஒரு சாதாரண சீசன் கிடையாது. அவன் மிகவும் சந்தேகப்படுகிற ஒரு ஆளாகத்தான் இருந்தான். அவனுக்காகவே சொல்லப்பட்ட இந்த வசனம், Blessed are those that have not seen and yet have believed. கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாது விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு தன்னுடைய வாயினாலே அறிக்கையிட்ட ஒரு வசனம். அப்படிப்பட்ட ஒரு சீசன் வந்து இந்தியாவிலே பரப்பப்பட்ட ஒரு மதம் தான் கிறிஸ்தவம். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இன்னைக்கு நிறைய பேர் போதை வஸ்துக்களினாலும் தற்கொலைகளினாலும் அநேகர் தங்களுடைய ஆத்ம வாழ்வை இழந்து கொண்டு தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டு நரகத்திற்கு நேராக செல்கின்றனர். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்தியாவில் உள்ள நம் மீது வைத்த அன்பின் காரணமாக அவருடைய சீசன் தோமாவை இந்த உலகத்திற்கு, இந்த இந்தியாவிற்கு அனுப்பி நமக்கு சுவிசேஷத்தை கேட்கும்படி செய்தார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படி அல்ல. கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஏளனமாக்கப்பட்டு அடிக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகிறார்கள். யாருக்கேனும் சந்தேகம் இருந்தால் இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த இடத்தை உங்களுடைய சொந்த கண்களினாலே கண்டு நீங்கள் பாருங்கள். தோமா எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தேகப்பட்டு அவிசுவாசியா இருந்து பின்னர் மனம் மாறினாரோ, அதுபோல நீங்களும் உங்களுடைய மாயமான எண்ணங்களில் இருந்து விடுபட்டு, சந்தேகத்தில் இருந்து விடுபட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு இந்த ஆலயம் உங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும்.